அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் இன்டகிரல்ஸ். மல்டிபிள் இன்டகிரல்ஸ் அப்படின்ற ஏரியால சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் ஹென்ஸ் எவாலுவேட் கொடுத்துருக்கோம். ஸோ சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஸோ கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்தோட சின்டாக்ஸ் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இன்னர் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொடுத்துருக்கோம். அப்போ இன்னர் இன்டெக்ரல்ன்றது இதுதான் சார் இன்னர் இன்டெக்ரல். இந்த டேர்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்னர் இன்டெக்ரல் சொல்லுவோம். அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒய் தான் இருக்கணும். அப்போ கரெக்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ கொடுத்தது கரெக்ட் ஃபார்மில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இது மாறிடுச்சுன்னா இந்த டிஒய் டிஎக்ஸ் ஈஸியாக நம்மளால் இடத்த மாற்றி எழுதிக்க முடியும். ஆனால் லிமிட்டை டக்குன்னு மாற்ற முடியாது. இப்போ கரெக்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது எழுதுங்க. ஸோ கிவன் லிமிட்ஸ் அதாவது இன்னர் இன்டெக்ரல். ஸோ இன்னர் இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் சார். y ஈக்குவல்ஸ் டு லோவர் லிமிட் எக்ஸு, அப்பர் லிமிட் y இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கோம் இன்னர் இன்டெக்ரல். அவுட்டர் இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. அவுட்டர் இன்டெக்ரல் எக்ஸோட லோவர் லிமிட் 0, எக்ஸோட அப்பர் லிமிட் ஏ. ஸோ டயக்ராம் வரைஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுத முடியும். மேனுவலாக நம்மளால சம்டைம்ஸ் எழுத முடியாமல் போகலாம். ஸோ முதல்ல ஒரு படத்தை வரைகிறேன். டென்டேட்டிவாக நான் ஒரு படத்தை வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? ஸோ டென்டேட்டிவாக ஒரு படத்தை வரைஞ்சிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், தென் ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். ஸோ ஆல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் மஸ்ட் பி எ ஸ்ட்ரைட் லைன் சார். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது எக்ஸாக்ட் 45 டிகிரி ஆங்கிள் போகும். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு படத்தை வரைகிறேன். எக்ஸாக்ட் 45 டிகிரி ஆங்கிள் போகும். ஏன் சார் அப்படின்னா எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா, சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய்க்கு 1 தான், எக்ஸுக்கு 2 போட்டால் ஒய்க்கு 2 தான், எக்ஸுக்கு -1 போட்டால் ஒய்க்கு -1 தான். சரிங்களா? அப்போ அது எக்ஸாக்ட் 45 டிகிரி ஆங்கிள் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன சார்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்புறமா நம்ம நோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தென் ஒய் ஈக்குவல்ஸ் டு ஏ. கலர் மாத்திரம் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0ன்ற அந்த டேம்னா இதுதான் ஒய் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் வரைஞ்சிக்கிறேன் y ஈக்குவல்ஸ் டு ஏன்ற ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த டைம் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்றது கரெக்டாக இந்த டைம் தான் சார் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, அது ஏ லென்த்தில். சரிங்களா? அது போக எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ப்ளூ கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான 4 லைன்ஸ். இது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 க்ளோஸ்டு ரீஜியன் இருந்திருக்கும். ஸோ 2 க்ளோஸ்டு ரீஜியன் மேலேயும் இருந்திருக்கும், அதே சமயத்தில் கீழேயும் இருந்திருக்கும். கலர் மாத்திரம் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ ரீஜியன் 1 கொடுத்துருக்கோம், தென் ரீஜியன் 2 கொடுத்துருக்கோம். ரெண்டுமே க்ளோஸ்டு ரீஜியன் தான். ஸோ க்ளோஸ்டு ரீஜியனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால சேஞ்ச் தி ஆர்டர் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. அப்போ ரெக்வயர்ட் ரீஜியன் அப்பர் ஆஃப் ஆல் லோவர் ஆஃப்ன்ற கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற லைன் ப்ளே பண்ணணும். ஸோ ப்ளூ கலர் லைன் எல்லாமே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளே பண்ணணும். இந்த லைன் ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளே பண்ணியிருக்கு. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளே பண்ணணும். இந்த லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளே பண்ணுது. தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னா இந்த லைன் ப்ளே பண்ணுது. இந்த லைன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ரீஜியன் வரல. அதாவது இந்த எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்றது நம்ம பிக்சரில் எடுத்துக்கல. y ஈக்குவல் டு 0ன்றது லிமிட்டில் கொடுக்கல, அதனால் இந்த டைம் எடுக்கலை. அப்போ எது சார் க்ளோஸ்டு ரீஜியன்னா அப்பர் ஆஃப் மட்டும்தான் க்ளோஸ்டு ரீஜியன். அப்பர் ஆஃப் மட்டும்தான் க்ளோஸ்டு ரீஜியன், லோவர் ஆஃப் க்ளோஸ்டு ரீஜியன் வராது. ஸோ நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ரீஜியன் இந்த ரீஜியன் தான். ரெக்வயர்ட் ரீஜியன் அப்பர் ஆஃப் மட்டும்தான், லோவர் ஆஃப் வராது. ஸோ இப்போ நம்ம படத்தை வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன சார் மெயின் மோட்டோன்னா நியூ லிமிட்ஸ் எழுதணும். ஸோ நியூ லிமிட்ஸ், இந்த நியூ லிமிட்ஸ் எழுதுறது தான் சார் நிறைய பேருக்கு பயங்கர சிக்கலாக இருக்கும். சரிங்களா? ஆனால் நமக்கு அந்த சிக்கல் இருக்காது. இந்த வீடியோஸ் பார்த்து முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சிக்கல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ நியூ லிமிட்ஸ் எழுதுறதுக்கு சர்டைன் ரூல் இருக்குது சார். நான் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறேன். அது என்ன சார் ரூல் அப்படின்னா, சப்போஸ்
நம்ம பார்க்க வேண்டியது இன்னர் இன்டகரலாக இருந்துச்சுன்னா கர்வ்ல இருந்து இன்னொரு கர்வ் தான் பார்க்கணும். கர்வ் டு கர்வ். ஸோ இன்னர் இன்டகரல்னா கர்வ் டு கர்வ் தான் பார்க்கணும். அவுட்டர் இன்டகரலாக இருந்துச்சுன்னா அவுட்டர் இன்டகரல்னா பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட் தான் பார்க்கணும். பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட் தான் பார்க்கணும். ரூல் நம்பர் 1. சரிங்களா? ஸோ ரூல் நம்பர் 2 என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா ரூல் நம்பர் 2 இது ரூல் நம்பர் 1 கூட வச்சுக்கலாம். ஸோ ரூல் நம்பர் 2. ஸோ சப்போஸ் எக்ஸ் பார்க்குறோம், அது எக்ஸ் இன்னர் இன்டகரலாகட்டும் சரி அவுட்டர் இன்டகரலாகட்டும் சரி, எக்ஸ்ன்னா என்றைக்குமே ஹரிசாண்டலாக தான் மூவ் ஆகும். அதாவது லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கணும். எக்ஸ்ன்னா லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கணும். சரிங்களா? தென் ஒய்னா ஆல்வேஸ் வெர்டிக்கல், அதாவது பாட்டம் டு டாப். பாட்டம் டு டாப் பார்க்கணும். இவ்வளோதான் சார் வேலை. சரிங்களா? எக்ஸ்ன்னா ஹரிசாண்டலாக பார்க்கணும், ஒய்னா வெர்டிக்கலாக பார்க்கணும். நம்ம இந்த ஸ்ட்ரிப் வரைகிறோம், ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரைங்க, வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த 2 ரூல் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம ஈஸியாக நியூ லிமிட்ஸ் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். வெரி வெரி சிம்பிள். சரிங்களா? லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த ஆர்டர் என்ன கொடுத்துருக்கோம் சார்? ஒய் எக்ஸ் இருக்கு. நம்மளோட ஆர்டர் வந்து ஒய் இன்னர் இன்டகரல், எக்ஸ் அவுட்டர் இன்டகரல். அப்போ நியூ லிமிட்ஸ் எழுதும் போது சப்போஸ் நம்ம இன்டகிரேஷனை கேபிட்டல் லைன் கூட எழுதிக்கலாம். ஸோ டபுள் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் என்ன சார் கொடுத்துருக்கோம்? காமன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். ஸோ டிஃபால்ட் டிஒய் டிஎக்ஸ். இப்போ இடத்த மாத்திர எக்ஸ் உள்ளே போயிடுது, ஒய் வெளியே வந்துடுது. சரிங்களா? ஏன்னா முன்னாடி நம்ம கொடுத்தது என்ன சார் கொடுத்துருக்கோன்னு பாருங்க. சம்மில் பார்த்தீங்கன்னா ஒய் இன்னர் இன்டகரல், எக்ஸ் அவுட்டர் இன்டகரல். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்னும் கொண்டு போயிட்டோம், ஒய் அவுட்டு கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான் சார், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு அந்த படம் மட்டும்தான் தேவைப்படும். இந்த பழைய லிமிட்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இந்த பழைய லிமிட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ நியூ லிமிட்ஸில் இன்னர் இன்டகரல் தென் அவுட்டர் இன்டகரல் என்னன்னு பார்க்கணும். ஸோ நியூ லிமிட்ஸை பார்க்கும்போது இன்னர் இன்டகரல் எக்ஸு. அப்போ எக்ஸ்னா நம்ம என்ன சார் சொல்லுவோம்? லெஃப்ட்ல இருந்து ரைட் பார்க்கணும். ரூல் நம்பர் 2 என்ன சார் சொல்லுது? எக்ஸா இருந்துச்சுன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி இன்னர் இன்டகரல் ரூல் 1 என்ன சார் சொல்லுது? கர்வ் டு கர்வ் பார்க்கணும். ஸோ எக்ஸ்ன்றதுனால லெஃப்ட்ல இருந்து ரைட்ல பார்க்கணும், ஒரு கண்டிஷன். இது இன்னர் இன்டகரல்ன்றதுனால ஒரு கர்வ்ல இருந்து இன்னொரு கர்வ் பார்க்கணும் சார். ஸோ நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய கர்வ் என்ன கர்வ் சார்? இதுதான் கர்வ். அதாவது இந்த ஒரு சுவருன்னு கூட சொல்லுவோம். நம்ம இந்த வால்ல இருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். இந்த வால்ல இருந்து மூவ் பண்ணிட்டே போகிறோம். எங்கே போய் முட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வால்ல போய் முட்டுறோம். சரிங்களா? ஸோ இன்னும் கலர் மாற்றினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபார் பெட்டராக இருக்கும். ப்ளூ கலர், ஸோ ரெட் கலர் போட்டுருக்கு. இந்த வால்ல ஆரம்பிக்கிறோம் சார். இந்த வால்ல ஆரம்பித்து இந்த வால்ல போய் முடிக்கிறோம். ஸோ இந்த வாலோட ஈக்குவேஷன் என்ன சார்? எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற இந்த வால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால் இந்த மாதிரி தான் சார் இருக்குது, ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வாலில் ஆரம்பித்து எங்கே சார் முடியணும்? இந்த ஸ்லாண்டிங் ஸ்ட்ரைட் லைனில் போய் முடியுது. ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்லாண்டிங் ஈக்குவேஷன் என்ன சார்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எனக்கு என்ன சார் வேணும்? எக்ஸ் தான் வேணும். எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸோட லிமிட்டு 0ல் ஆரம்பித்து எக்ஸோட லிமிட்டு ஒயில் முடியுது சார். அவ்வளோதான். எக்ஸோட லிமிட் 0ல் ஆரம்பித்து ஒயில் முடியுது. தென் ஒய் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ ஒய் அவுட்டர் இன்டகரல். ஸோ எக்ஸ் இன்னர் இன்டகரல், ஒய் அவுட்டர் இன்டகரல். அப்போ அவுட்டர் இன்டகரலோட ரூல் என்ன சார் சொல்லுது? பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் தான் பார்க்கணும். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும். ஏன்னா அவுட்டர் இன்டகரல் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். ஸோ ஒய் வெர்டிகலாக பார்ப்போம், அதாவது பாட்டம்ல இருந்து டாப் பார்ப்போம். இப்போ கீழே இருந்து மேலே பார்க்கணும். ஸோ இது கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ இங்கே தான் இருக்குது. ஸோ இதனோட வேல்யூ என்ன சார்னா ஆரிஜின் 0,0 ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் என்னன்னா எக்ஸில் 0 ஒயில் ஏ. எக்ஸில் 0 ஒயில் ஏ. அப்போ எதில் சார் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0,0ன்ற அந்த பாயிண்ட்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் சார் போயிருக்குன்னா 0,ஏன்ற பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஏன்னா ஒய் நம்ம எப்படி சார் பார்ப்போம்? வெர்டிகலாக பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ மினிமம் பாயிண்ட் 0,0, மேக்ஸிமம் எவ்வளோ சார் போயிருக்குன்னா 0,ஏ வரைக்கும் மேலே ட்ராவல் ஆயிருக்கு. எனக்கு என்ன சார் வேணும்? ஒய் அவுட்டர் இன்டகரல். அப்போ ஒய் தான் வேணும். ஒய்யோட வேல்யூ 0ல் இருந்து ஒய்யோட வேல்யூ ஏ. அப்போ ஒய் ஈக்குவல்ஸ் டு 0 to ஒய் ஈக்குவல்ஸ் டு ஏ. அவ்வளோதான் சார், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இதை வேணா ஒரு டைம் மாற்றி எழுதிக்கங்க நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. 0 to ஏ, 0 to ஒய், ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் இன்டு டிஒய்.
ஸோ இது சாதாரண ஒரு இன்டகிரேஷன் தான், ஒரு சாதாரண இன்டகிரேஷன். ஃபர்ஸ்ட்ல இன்னர் இன்டகிரல ஒர்க் பண்ணுங்க, அவுட்டர் இன்டகிரல தொடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? அப்போ எதை யாரை பொறுத்து சார் பண்ணணும்? எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போ எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? அப்போ 0 to ஏவை டிஸ்டர்ப் பண்ணலை. எக்ஸ் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன சார்? வெரி வெரி சிம்பிள், எக்ஸ் கியூப் பை 3. கான்ஸ்டன்ட் ஒய் ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் யாரோ அவங்க வந்துருவாங்க. சரிங்களா? லிமிட் 0 to ஒய் அவுட்டர் இன்டகிரல தொடலை. சரிங்களா? இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0 to ஏ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பர் லிமிட் எக்ஸ் கியூபுக்கு பதிலாக ஒய் போடுறோம். அப்பர் லிமிட் ஒய் இருக்கு. ஒய் போட்டு என்ன ஆகும் சார்? ஒய் கியூப் பை 3 பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ ஒய்ன்னு கிடைக்கும். லோவர் லிமிட் 0 போட்டால் எக்ஸுக்கு என்ன சார் ஆகும்? எல்லாமே 0 ஆயிரும். டிஒய் டிஸ்டர்ப் பண்ணல. சரிங்களா? இப்போ 0 to ஏ அப்படியே இருக்கட்டும் சார். இங்க என்ன சார் இருக்கு? ஒய் கியூப் பை 3 இருக்கு. இங்க என்ன சார் இருக்கு? இங்கேயும் ஒய் கியூப் தான் இருக்கு. ரெண்டுமே ஒய் கியூப் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன சார் பண்ணலாம்? 1/3 + 1 சைடில் கூட எல்சியம் எடுத்துக்கங்க. 1/3 + 1ன்னா 1 + 3/3 ஆகும், இல்லைன்னா 4/3 எடுத்துக்கலாம். அப்போ இது ஒரு டைம் ஒர்க் பண்ணி என்ன சார் ஆகும் பார்த்தீங்கன்னா 0 to ஏ 4/3 ஒய் கியூப் டிஒய்னு ஆகும். ஒரு சாதாரண இன்டகிரேஷன் தான் சார். ஸோ 4/3 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியே எடுத்து வச்சுருங்க. ஒய் கியூபுக்கு வேல்யூ ஒய் பவர் 4/4 லிமிட் 0 to ஏ. சரிங்களா? இப்போ 4ம் 4 கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்க்கு பதிலாக ஏ போட்டிங்கன்னா என்ன சார் ஆகும்? ஏ பவர் 4/3 இருக்கும். லோவர் லிமிட் போட்டிங்கன்னா 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் நமக்கு இருக்கு? ஏ பவர் 4/3. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.